வெயிலுக்கு இதமா குளு குளுன்னு கடல் பாசி வச்சு ஜல்லி பண்ண போறோம் வாங்க. இப்படிக்கு நாங்க எல்லாரும் வாங்க. கடல் பாசியை ஊற வச்சுக்கிறோம் வாங்க. பிச்சு குண்டால போட்டுக்கிறோம். கடல் பாசி ஊற இதுக்காக தண்ணி ஊற்றிக்கிறோம். கடல் பாசி ஊறிக்கிட்டு இருக்கு. வாங்க மரத்தோட பார்ப்போம். அடுப்பத்தை வச்சு வாங்க தட்டி வச்சிருவோம். அடுப்பில் கடல் பாசி நல்லா ஊறிச்சு. சட்டியில் போட்டு நல்லா வச்சுக்கிறோம் வாங்க. சட்டி காஞ்சிருச்சு வாங்க ஊற்றிடுவோம் சட்டியில். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். கரண்டி வச்சு கிண்டிக்கிறோம். இந்த கடல் பாசினா தண்ணியில் கரையில் வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். காற்று அடிக்கிறதுக்கு நெருப்பு பறக்குது அங்கிட்டுவான். கடல் பாசி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு இருக்கு. நம்ம எவ்வளோ தண்ணி எவ்வளோ சூடாகுதோ அதை பொறுத்து கரையும் வேமா. நம்ம கரண்டி வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருப்போம். நெருப்பிட உட்காந்து அப்படிமா வெயிலுக்கு தான் ஜல்லி பண்ணி சாப்பிடுவோம். பார்த்தா அடுப்பு அடிச்சா ஓட்டம்னா பேர்த்து வட்டிக்குது. ஒன்றே பண்ண முடியல. ஜல்லி வேணா ஒன்று போட போகிறேன் வீட்டுக்கு. ஆவி அடிக்கிற வெயிலுக்கு ஆவி மாதிரி இருக்கு. நெருப்பு வேற கொட்டிட்டு இங்கே ஒன்றுமே பண்ண முடியல. வயக்காடு உட்காந்து கடல் பாசி கரைஞ்சிக்கிட்டே இருக்கு. வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கு. நெருப்பு பறந்துக்கிட்டே இருக்கு. வயப்புள்ளா நெருக்கி கரைஞ்சிருச்சு. வயலில் உட்காந்து தவா வச்சு வயப்புலாம் பிடிச்சி சின்ன சின்ன துண்டுகள் கிடக்கு. அதுவும் கரைஞ்சிடும் கொஞ்ச நேரத்தில். நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். 1 கிலோ சர்க்கரை போட்டு கலந்துக்கிறோம் வாங்க. கடல் பாசி நல்லா கரைஞ்சிருச்சு. அதனால சர்க்கரையை போட்டு நல்லா கிண்டுவோம். அலிம்டா அருமையான இனிப்பு நண்பர்களே. நம்ம 2 கலர் கொண்டு வந்திருக்கோம். அதனால 2 குண்டாலையும் பாதி பாதி ஊற்றிக்கிறோம். அடுப்பு போட்டு கீழே இறக்கியாச்சு சட்டியை. போதும். நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் போட்டுக்கிறோம். லைட்டாக போடுவோம் மஞ்சள் கலரு. லைட்டாக போடுறதுக்கு எந்த கலர் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சோண்டு கொடுப்பா. போதுப்பா கிண்டிக்கிறோம். நல்ல கலர் ஆயிடுச்சு. மஞ்சள் கலர் கொஞ்சம் போடுவோமா. நல்லா மஞ்சள் கலரில் ஆயிடுச்சு. அடுத்து சிவப்பு கலர் இந்த குண்டான கலக்க போகிறோம் வாங்க. இது தூக்கி கொஞ்சம் ஓரம் வச்சுருவான். எடுத்துட்டு சிவப்பு கலர் கலக்க போகிறோம். சின்ன அது இப்போ கலர் வந்துருச்சு. சரியான கலரு. பாதாம் பிசின் கொஞ்சம் கொஞ்சம் கலந்துக்குருவோம். குளிர்ச்சிக்கா பாதாம் பிசின்.
இது போடுறதுனால நம்ம கொஞ்சம் குளிர்ச்சி கிடைக்கும் வெயிலுக்கு. அவ்வளோதான், 2 கிண்டு போதும். அடுத்து சேப்பு 2 கிண்டு கிண்டுவோம். ரத்த கலரில் வந்துருச்சு மக்களே. எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. கட்டியாக இருக்குன்னு 1 மணி நேரம் ஆகும். அம்மா வாங்க போவோம். 1 மணி நேரம் சென்று வந்து பார்ப்போம் கட்டியாச்சு என்னன்னு. அப்புறம் கத்தியை வச்சு வெட்டி நம்புவோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வில்லேஜ் ஆட்டோகிராஃப் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஜல்லி ரெடி ஆயிடுச்சு, வாங்க எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். கத்தி வச்சு நறுக்கி 1 மணி நேரத்தில் கட்டி ஆயிடுச்சு. வாங்க தாளத்தில் கொட்டி சாப்பிடுவோம். கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிக்கிச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ விழுந்துடும். கடல் பாசி செஞ்சு முடிச்சாச்சு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா ஜல்லி சூப்பராக வந்துருச்சு. அடுத்த வேலை கத்தி எடுத்து நறுக்கி சாப்பிட வேண்டியதான். டேஸ்ட்டாக இருக்க போகுது. ஜல்லி எப்படின்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு. அப்படியே வலுன்னு இருக்குங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. அப்படியே ஜல்லி எப்படி இருக்கு பாருங்க. எப்படி ஆடுது பாரு. நறுக்கிலேயே டேஸ்ட்டாக இருக்கே. இங்கே பாரு, எடுக்கணுமே. ஜல்லியை பாருங்க. அடுத்து நம்ம சான்ஸ், வாங்க நறுக்குவோம். அடுத்து நம்ம சான்ஸ். சல்லக்குன்னு போதுங்க. ஆகா அருமையாக இருக்குங்க, பார்க்கவே கண்ணாடி மாதிரி இருக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உண்மையுமே சளி தான் லெவல். அருமையாக இருக்குது. வெயிலுக்கு கிழமை குழுன்னு இருக்குது சளி. அது அப்படியே வாயில் வச்சுன்னா நாக்கில் கரையுது பாருங்க, அப்படி கரையுதுங்க. வேற லெவலாக இருக்குது. நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த மாதிரி. அப்புறம் அந்த கதியாச்சு தண்ணி மாதிரி இருக்குங்க. இந்தாப்பா, இதை நீ சாப்பிடுப்பா. இந்தாப்பா ஜல்லி வேட்டை அல்வா மாதிரி இருக்குங்க. அல்வா துண்டு மாதிரி இருக்குங்க. ஆஹா ஆடுங்க ஜல்லி. கடல் பாசியை வச்சு சூப்பராக பண்ணியிருக்கான். வெயிலுக்கு எதமா குழுன்னு இருக்கு ஜல்லி. வேற லெவல், சூப்பர் டேஸ்ட், நல்லா இருக்கு. ஆஹா இது நல்லா இருக்கு. ஜல்லி சூப்பராக இருக்குது.